வணக்கம். ஒரு காட்டுப்பாதையில ஒரு வாலிபன், ஒரு பெண், ஒரு குழந்தை நைட்ல நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க எதிரில் திடீர்னு ஒரு சாத்தான் வந்து வருது டக்குன்னு. அதை பார்த்த உடனே எல்லாம் பயந்து போகிறாங்க. அப்போ அந்த சாத்தான் வந்து அவங்கள இப்போ சொல்லுது, நான் அவங்க 3 பேரையும் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ எல்லாம் சேர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சாத்தான், நாங்கள் எதுவும் செய்யலை, எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த சாத்தான் வந்து அந்த இளைஞன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்குது. நான் உங்களை விட்டுடுறேன், நான் சொல்கிறத 3 விஷயம் செய்யுங்க, அதில் எதனா ஒன்று செஞ்சீங்களா நான் விட்டுடுறேன்னு சொல்லி அது ஒரு ஒரு ரெக்வஸ்ட் வைக்குது. என்னன்னா, ஒன்று அந்த பெண்ணை வந்து மானபங்கப்படுத்து, இல்லை அந்த குழந்தைய நீ அடித்து சாகடிக்கணும், அப்படி இல்லையா ஒரு பாட்டில் மதுவை கொண்டு வந்து இந்த மதுவை குடி அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் அவங்களுக்கு கோரிக்கை வைக்குது. அப்போ தான் நான் உங்களை விடுவேன், இல்லைன்னா சாகடிச்சிருவோம் 3 பேருன்னு. உடனே அவன் அந்த இளைஞனை யோசித்து பார்க்குறான். சரி, குழந்தைய சாகடிக்கிறது தப்பு, நம்ம கல்ச்சரு பெண்களை வந்து மதிக்கணும், மானபங்கப்படுத்துறது தப்பு, சரி இது ஒயின் பாட்டில் தானே, சாப்பிட்டுடலாம், இது எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லி அதை ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பித்தோடனே போதை தலைக்கேறி அந்த பெண்ணை பார்த்த உடனே தப்பாக நடந்துக்கிறான், மானபங்கப்படுத்துகிறான். அதை தடுக்க வந்த அந்த சின்ன குழந்தைய வந்து கோபத்தில் தள்ளுறான். அந்த குழந்தை வந்து ஒரு கல்லில் அடிபட்டு செத்து போச்சு. இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மது ஒரு நல்லவனை கூட மூளை மழுங்கி மரியாதைக்குரியவனாக ஆக்குது, ஒரு தப்பானவனாக மாற்றுது. அதனால தான் சொல்லியிருக்காரு வள்ளுவர், கல்லுண்ணாமைன்னே சொல்லியிருக்காரு. மது நாட்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கும் கேடு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்களன்னா மது நாட்டுக்கு நல்லதாக இருக்குது, வீட்டுக்கு கேடாக இருக்குது. ஆனால் நம்மளை நம்பி இருக்கிற குடும்பம் மதுவால் சீரழிஞ்சு போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடியை தவிருங்க. குடி வந்து எல்லாருக்கும் மரியாதையை மட்டும் இல்லை, மானம் மரியாதை, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அவமானத்தை கூட, குடிகாரம் பையன், குடிகாரம் பேச்சு, பொழுது விடிஞ்சா பேச்சு, இது மாதிரி நிறைய அவமானங்களை கொடுக்கும். அப்படி குடித்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுமா? அதனால் குடியை நிறுத்தணுன்றது தான் என்னோட வேண்டுகோள்.